எஸ்.ஆர். ஸ்ரீராம், கன்னியாகுமரி மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு சங்க தலைவர். நம்ம மாவட்டத்தை பொறுத்தளவு பெரிய அளவில் வளர்ச்சி என்று பார்க்கும்போது விமான நிலையம் என்ற திட்டம் இங்கே இல்லாததான் தான் நமது மாவட்ட வளர்ச்சிக்கு மோசமான நிலைமை இருந்து வருகின்றது. உடனடியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் விமான நிலையம் ஆக வேண்டும். இதற்காக எங்களுடைய நுகர்வோர் அமைப்பானது கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் முயற்சி எடுத்து வருகின்றோம். அப்படி முயற்சி எடுத்து வருகின்ற நாங்கள் மட்டும் இல்லாமல் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும், குறிப்பாக சொல்லப்போனால் குமரி மகாசபா என்ற ஒரு அமைப்பானது கடந்த 12 வருடங்களாக அவருடைய ஒரு இன்ஜினியர் பொறியாளர் இதற்காகவே ஒரு திட்டமிட்டு அந்த திட்டத்தின் அடிப்படையில் மத்திய மந்திரி பொன் ராதாகிருஷ்ணன், அது மட்டும் இல்லை விமான நிலைய அமைச்சர்கள் கூட்டி வந்து காட்டி அந்த இடத்தை தேர்வு செய்து மரியாதைக்குரிய வசந்தகுமார் அண்ணாஞ்சலி, தற்பொழுது உள்ள அமைச்சர் அண்ணாஞ்சலி எல்லாருமே சேர்ந்து டெல்லியிலே போய் அமைச்சரெல்லாம் பார்த்து முழுமனதாக அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற இந்த முடிவு நீட்டார்கள். இதற்கு தமிழ்நாடு அரசாங்கமானது எந்த விதமான முயற்சிகளும் எடுக்க முடியாத ஒரு மோசமான சூழ்நிலை. ஒவ்வொரு தேர்தலிலும் இந்த குமரி மாவட்டத்தில் வந்து நாங்கள் ஆட்சி அமைத்தால் விமான நிலையம் கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்களே, அதற்கான முயற்சிகளை யாரும் எடுக்கவில்லை. இனிமேலே வருகின்ற சட்டமன்ற தேர்தலானாலும் சரி, வேறு தேர்தலானாலும் சரி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் விமான நிலையம் அமைக்க அவங்கள் முழு முயற்சி எடுக்கவில்லை என்றால் அவர்கள் அந்த கட்சியை புறக்கணிக்க வேண்டும் என்று எங்களுடைய நுகர்வோர் அமைப்பு சார்பாக கேட்டுக்கொண்டிருந்தோம். குறிப்பாக நமது குமரி மகாசபை எடுத்து வருகின்ற இதற்கு எல்லா மாவட்ட மக்களும், எல்லா எம்பி எம்எல்ஏக்களும் முழுமனதாக ஆதரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.